திருச்செங்கோட்டு வீட்ல இருக்கும்போது சூரியன் எந்நேரம் வருது, எந்நேரம் போகுது எதுவும் தெரியாது. ஆனா எங்க தோட்டத்து வீட்ல இருக்கும்போது தான் சூரியன் உதயம், சூரிய மறைவு எல்லாத்தையும் நாங்க கண்கூடா பார்க்குறோம். அங்க இருக்கும்போது தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபோன தான் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா இங்க இருக்கும்போது ஃபோன் எல்லாம் பார்க்க மாட்டேன். எழுந்த உடனே அப்படியே வெளிய வந்து கேட்ட திறந்துட்டு சூரியன் உதயத்த தான் ஃபர்ஸ்ட் கேட்ட திறக்கிற சத்தம் கேட்ட உடனே ஆடு, கோழி எல்லாம் ஓடி வருவாங்க. தீன் போடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தண்ணி முறை தண்ணி கட்ட போகணும். அதனால நேரமா எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டீஸுங்களுக்கும் இந்தந்த வேலைன்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்து இன்னைக்கு சமையல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் முள்ளங்கி போட்டு செஞ்சிருந்தேன். நம்ம ஊருக்குள்ளேயே ஒவ்வொரு வீடா போய் பால் கறந்துட்டு அந்த பால்காரன் நம்ம வீட்டு வழியா தான் போவாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம பால் வாங்குவோம். சுத்தமான மாட்டுப்பால், எருமைப்பால் அதெல்லாம் இங்க தான் நாங்க பார்க்கிறோம். நல்லா கெட்டியா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க வந்துட்டா குட்டீஸுங்களுக்கு குழம்பு, காய்கறி எதுவுமே தேவையில்ல. தயிர் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தயிர் டேஸ்டா இருக்கும். தண்ணி கிட்ட போறதுனால மௌரிக்காக்கு காலையிலேயே எண்ணெய் தொடச்சு தலை சீவி விட்டுருவேன். மௌரிக்கா வந்து அவ தங்கச்சிக்கு எண்ணெய் தொடச்சு தலை சீவி விட்டுருவா. அது அவளோட வேலை. அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்த வேலையை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போ ஞாபகப்படுத்திட்டு நான் தண்ணி கிட்ட போறதுக்குள்ள உங்களோட வேலையை முடிச்சிருங்க, நான் பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அதனாலேயே கொஞ்சம் டக்குன்னு செஞ்சிருவாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தண்ணி கட்டுறதுக்கு போயிட்டோம் அப்படின்னா மனசுக்கு நம்மளுக்கு திருப்தியா இருக்கும். இல்ல அப்படின்னா வீட்டுக்கு போய் வீட்டு வேலை வேற இருக்கு, தண்ணி கட்டிட்டு சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியே தண்ணி கட்டிட்டு வர வழியில பக்கத்து தோட்டத்துல எல்லாம் களை வெட்டுவாங்க. அங்க பில்லெல்லாம் அரிச்சு போட்டிருப்பாங்க. அதையும் ஆட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணி கட்டுறதுக்கு போறதுக்கு முன்னாடியே குட்டீஸுங்களை சாப்பிட வச்சு நல்லா சாப்பிடுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி கட்டுறதுக்கு கிளம்புவேன். எப்பவும் போல தண்ணி கட்டுறதுக்கு போற வழியில ஆயா வீடு இருக்கும். அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கொழுந்தனார் வீட்டுக்கு போயிட்டு கொழுந்தனார் ஒய்ஃப் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி கட்டுறதுக்கு என்னமோ தெரியல. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வெளியே வரும்போது இவங்க கிட்ட எல்லாம் பேசுறது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். மாமியாருக்கு முடிஞ்ச வரைக்கும் திருச்செங்கோட்டுல இருந்து வரும்போதும் சரி, இங்க இருக்கும் போதும் சரி, என்ன சாப்பாடு செய்யறனோ அதுல கொஞ்சமாவது கொண்டு வந்து கொடுத்துருவேன். கம்பெனியும் வீடும் ஒரு இடத்துல இருக்கு, தோட்டம் இன்னொரு பக்கம் இருக்கு. இதுக்கு இடப்பட்ட தூரம் 2 கிலோமீட்டர் பக்கமா இருக்கு. காலையில கண்ணு முழிச்சதும் உட்காந்துட்டு இருக்கிற இடம் இந்த மூங்கில் மரத்துக்கடியா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள ஃபேனு ஏசியே இருந்தாலும் கூட நாங்க எந்நேரமும் இந்த மூங்கில் மரத்துக்கடியா தான் உட்காந்துட்டு டீ குடிக்கிறது, பழைய சாப்பாடு இருந்தா பசங்களுக்கு கரைச்சி ஊத்துறது எல்லாமே இந்த இடத்துல தான். இந்த மூங்கில் மரத்துக்கடியே அப்படி குளு குளுன்னு இருக்கும்.